எல்லாருக்கும் முன்னுக்கு இன்னைக்கு பார்க்க போய் டெக்னிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்என் நிறுவனம் வந்து திரும்பி வந்து ஒரு புதுசா ஒரு டாரிஃப் பிளான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பிளான் பிரத்யேகமா பார்த்தீங்கன்னா வந்து ராக்கி ஃபெஸ்டிவலுக்காக 74 ரூபாய்க்கு டாரிஃப் பிளான் லான்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஷ் டிவியோட புது டாரிஃப் பிளான் லான்ச் ஆயிருக்கு. இன்னும் சாகஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறாங்க. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து. நேற்று வந்து பிஎஸ்என் நிறுவனம் வந்து ஒரு புதுசா டாரிஃப் பிளான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த புதுசா டாரிஃப் பிளானோட சேர்த்து இன்னும் 4 பிளான்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த 4 பிளான்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு பிளான் மட்டும் தான் வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து, பாக்கி 3 பிளானும் பாத்தீங்கன்னா வந்து பீகாருக்கும் பஞ்சாப் தான் வருது. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து கொடுத்து லான்ச் பண்ணிக்க ஆஃபர் என்ன பாத்தீங்கன்னா வந்து 74 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா வந்து பிரத்தியமா வந்து உங்களுக்கு 5 நாளைக்கு வந்து லோக்கல் கால் எஸ்டிடி கால் முற்றிலும் இலவசம். அது கூட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு 1 GB நெட் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் 5 நாளைக்கு 5 GB நெட் யூஸ் பண்ணலாம் சொல்லுவாங்க. இது ஒரு லிமிடெட் பீரியடுக்கான ஆஃபர். இந்த ஆஃபர் எதுக்கு பிரத்தியமா கொடுத்துருக்கா பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ராக்கி சீசன், ராக்கியோட ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிறதால 3ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதிக்குள்ள இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 74 ரூபாய்க்கு 5 நாளைக்கு வந்து இந்த வேலிட் யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற பிளான் பாத்தீங்கன்னா மத்த ஸ்டேட்டுக்கு கொடுத்த 3 பிளான் ஒரு அருமையான பிளான். அந்த பிளான் எதுக்கு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா முக்காவாசி பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல உள்ளவங்களுக்கும் பீகார்ல உள்ளவங்களுக்கும் பிஎஸ்என்எல் சப்ஸ்கிரைபர் அதிகமாக்குறதுக்கு அந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஆஃபர். ஆனா தமிழ்நாட்டுக்கு வரல, ஆல் ஓவர் இந்தியாவில் வர ஒரு மிஸ் பண்றோம். ஆனால் வந்து இந்த ஆஃபர் சொல்றேன் பாத்தீங்கன்னா 258 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க, 378 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க, 548 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த 548 ரூபா ஆஃபர் தான் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர். முக்கியம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 5 GB கொடுக்குறாங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா 90 நாளைக்கு உங்களுக்கு வருது. அது ஒரு நல்ல ஆஃபர் தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த 3 ஆஃபர் இல்லாதால இந்த ஒரு ஆஃபர் 74 ரூபாய்க்கு மட்டும் தான் இருக்கு. ராக்கி ஃபெஸ்டிவல் யாரால கொண்டாடுறீங்க? இன்னும் தமிழ்நாட்டுல இருந்து ராக்கி ஃபெஸ்டிவலோட கலாச்சாரம் இருக்கா? ராக்கி ஃபெஸ்டிவல் எதுக்கு கொண்டாடுறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மேற்கொண்டு அடுத்த டெக்னிக்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து டிஷ் டிவி பத்தி நிறைய பேருக்கு தெரியும். பாத்தீங்கன்னா வந்து இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லீடிங்கான ஒரு டிடிஎஸ் சர்வீஸ் சொல்லணும்னா சன் டைரக்ட் இருக்கு, டிஷ் டிவி சொல்ல போனா உங்களுக்கு வந்து வீடியோ கான்ட்ராக்ட் ஏகப்பட்ட நேரம் இருக்கு. நேத்தி வந்து டிஷ் டிவி வந்து ட்ராயோட அப்ரூவலோட சேர்த்து ஒரு புதுசா ஒரு டாரிஃப் பிளான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த டாரிஃப் பிளான் வந்து முற்றிலும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலான நீங்க பேக் வந்து ஒரு சொல்ல போனா நார்மல் ஒரு பேசிக் பிளானை போட்டுட்டு ஒரு ஹெச்டி சேனல் இல்ல லோ டெஃபினிஷன் சேனல்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனல் தனித்தனியா வந்து ஒரு பேக்கா போடுற இடத்துல பாத்தீங்கன்னா இனிமே வந்து நீங்க தனித்தனியா போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் பிளான் வந்து 150 ரூபாய் வருதுன்னா நீங்க பேசிக் பிளானோட சேர்த்து ஒரு கிரிக்கெட் சேனல் வேணும், இல்ல எனக்கு வந்து ஒரு கார்ட்டூன் சேனல் வேணும், ஒரு டிஸ்கவரி சேனல் வேணும்னுச்சுன்னா ஒரு லோ டெஃபினேஷனான சேனலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சேனலுக்கு வந்து 8 ரூபா 50 காசு வருது. இதே ஹை டெஃபினேஷனான சேனல் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 17 ரூபா வருது. நீங்க நார்மலான பேசிக் பிளான் போட்டு உங்களுக்கு அடிஷனல் ஏதாவது சேனல் சேர்த்துன்னு பாத்தீங்கன்னா 8 ரூபா 50 காசுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த சேனலுக்கு. அது மட்டும் ஹை டெஃபினேஷன் சேனல் வேணும்னா 17 ரூபாய்க்கு நீங்க இந்த ஆஃபர் ரீசார்ஜ் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த ஒரு ஆஃபர் பாத்தீங்கன்னா ஒரு முற்றிலும் ஒரு நல்ல விதம். ஏன்னா வந்து முற்றிலும் நம்ம சொல்ல போனா இந்தியாவில் இருக்க சேனல் முழுமையான சேனல் எல்லா சேனல் பார்க்க மாட்டோம். குறிப்பிட்ட சேனல் மட்டும் பேசிக் பிளான போட்டுட்டு நம்ம தமிழ் சேனல் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு பிடிச்ச சேனல் வேணும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 10 ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி ஒரு WF சேனல் பார்க்கணும், இல்ல கிரிக்கெட் சேனல் பார்க்கணும் ஒரு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சேனலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டாரிஃப் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க உங்க வீட்டுல எந்த டிடிஎச் யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு எந்த டிடிஎச் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு, உங்களுக்கு தெரியுமா எந்த டிடிஎச்ல வந்து இதுக்கெல்லாம் ஹை டெஃபினேஷனான சேனல் கொடுக்குறான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணணும்னா மறந்துடாதீங்க. அடுத்த டெக்னிக்ஸ் நான் பாத்தீங்கன்னா ஏசிடி ஃபைபர் கேபிள். ஏசிடி ஃபைபர் கேபிளோட நேற்று அபிஷியலா ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. இது இந்த அபிஷியலா எங்க நடந்துச்சுன்னா சென்னையில நடந்திருக்கு. இது முழுக்க பாத்தீங்கன்னா ஏசிடி ஃபைபர் கேபிள் பத்தி நான் சொல்ல விருப்பப்படல. ஏன்னா நிறைய ஆல் ஓவர் இந்தியால பாத்தீங்கன்னா வந்து ஏசிடி ஃபைபர் கேபிள் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்டான நெட்டா இருக்கு. அது இல்லாம ஏசிடி ஃபைபர் கேபிள் நெட் வந்து இன்னும் கமர்ஷியலா நிறைய பேர் ஏசிடி ஃபைபர் கேபிள் யூஸ் பண்றாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு இருக்கிற கான்ஸ்டன்டான ஸ்பீட், கான்ஸ்டன்டான பேக், ஆனா வந்து கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா நெட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து அவங்க பிரைவேட் நிறுவனம்னு சொன்னா கூட நல்ல ஸ்டாண்டர்டான நிறுவனத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஏசிடி நிறுவனம் வந்து ஒரு புதுசா அபிஷியலா ஒரு தகவல் என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து சென்னையில பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நிறைய பேக்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. நிறைய பேக் நிறைய உங்களுக்கு MBPS ஸ்பீட்ல உள்ள வேகத்தில் உள்ள எல்லா நெட்டுக்கும் பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்து பிரத்யேகமா நோ எக்ஸ்ட்ரா சார்ஜ்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதனால நீங்க ஃபைபர் ஆப்டிக்கல் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏசிடி ஃபைபர் ஆப்டிக்கல் நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசிடி ஃபைபர் கேபிள் ஆஃபீஸ்ல போங்க, இல்லைன்னா வந்து நார்மலா வந்து நீங்க வந்து நெட்ல ப்ரௌஸ் பண்ணி பாருங்க சென்னை நகரத்துக்கு வந்து என்ன மாதிரி டாரிஃப் கொடுத்துருக்காங்க, இதுல ஏதாச்சும் நீங்க வச்சிருக்க பிளான்ல ஏதாவது மாத்த முடியுமான்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா நீங்க ஆலோசனை பண்ணலாம். மேற்கொண்டு வந்து நோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் சொல்லிட்டு கண்டிப்பான முறையில வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. அதனால நீங்க எந்த நெட் யூஸ் பண்றீங்க, கமர்ஷியலா சரி வீட்டுல சரி ஜியோ யூஸ் பண்றீங்களா, இல்ல நார்மலா உங்களுக்கு கமர்ஷியல் யூஸுக்கு வந்து ஒரு பிரைவேட் நிறுவனத்தோட ஏசிடி நெட் தான் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா பேடிஎம்
பேடிஎம் வந்து சொல்லப்போனா வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் நெட்வொர்க் இப்போ சொல்லப்போனா இந்தியாவில். ஏன்னா வந்து பேடிஎம் இல்லாத ஆள் இல்லை. பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து சாதாரணமாக வந்து ரீசார்ஜில் ஆரம்பிச்சவங்க, ரீசார்ஜ், பஸ் டிக்கெட், அது மாதிரி வந்து ஹோட்டல் டிக்கெட்லேருந்து மூவி டிக்கெட்லேருந்து எல்லாமே வந்துட்டாங்க. இப்போ சொல்லப்போனா டிஜிட்டல் பேங்கிங் கூட ஒன் ஆஃப் த பார்ட் ஆயிடுச்சு பேடிஎம். ஆனா வந்து இப்ப பேடிஎம் நிறுவனம் வந்து கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் லாஸ்ட்டுக்குள்ள வந்து அவங்களோட வாட்ஸ்அப் சர்வீஸ் வந்து ஆரம்பிக்க போறாங்க. வாட்ஸ்அப் சர்வீஸ் நினைச்சா என்ன நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இனிமே நீங்க வாட்ஸ்அப்ல இருந்து கூட டிஜிட்டல் பேங்கிங் பண்ணலாம். டிஜிட்டல் பேங்கிங் பண்ணா வாட்ஸ்அப் சர்வீஸ்ல இருந்து நீங்க உங்க நண்பர்களுக்கு வந்து அதுல இருந்து கூட பணம் வர்த்தகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க புதுசா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள வந்துலாம். இதை எதை டிபெண்ட் பண்ணி செஞ்சுக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து அலிபாபா எக்ஸ்பிரஸ். அலிபாபா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அலிபாபா அவங்கள வந்து ஒன் ஆஃப் த பெரிய நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா வந்து சைனால பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் வந்து விசாட் நிறுவனத்துல வந்து அவங்க வந்து சைனால வந்து இதே மாதிரி தான் டிஜிட்டல் பேமெண்ட் செய்யறதால இந்தியாவில் வந்து வாட்ஸ்அப் தான் அதிக நபர்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால வந்து பேடிஎம் நிறுவனம் வந்து வாட்ஸ்அப்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா ஈஸியான முறையில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் ஏதாச்சும் ஒரு பணம் அனுப்பிச்சு விடணும், இல்லைன்னா வந்து டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பண்ணலாம். வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ரிப்ளை கமெண்ட் வந்து உங்களுக்கு பேடிஎம் நிறுவனமே கொடுத்துருவான்னு சொல்லி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம், இதால வந்து ஏதாச்சும் வந்து பின்விளைவுகள் வருமா, ஹேக்கிங் மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆகுமான்னு சொல்லிட்டு வியூவர்ஸ் நீங்க தான் கமெண்ட் பண்ண மறந்துடக்கூடாது. மேற்கொண்டு வந்து பேடிஎம் நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்க, பேடிஎம் ஆப் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீங்க எந்த இது மாதிரி சொல்ல போனா சோஷியல் மீடியா ஆப் அதிகமாக யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் மறந்துடாங்க. இன்னைக்கு டோட்டலா சொல்ல போனா 4 டெக் நியூஸ் தான். எல்லா டெக் நியூஸும் சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதுல முக்கியமா சொல்ல போனா ராக்கியோட ரீசார்ஜ் சொல்லிட்டு பிஎஸ்என் நிறுவனம் வந்து 74 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. நல்ல பேக் தான். ஏன்னா 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 74 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் லோக்கலுக்கு அது மட்டும் இல்லாமல் பர் டே வந்து 1 GB நெட் கொடுக்குறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு டோட்டலாக பிடிச்ச இந்த சுவாரஸ்யமான நெட் விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிஎஸ்என் வந்து பேக் தான். உங்களுக்கு எந்த டெக்னிக்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு சொல்லி கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. மேற்கொண்டு வந்து இந்த டெக்னிக்ஸ்க்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேற்கொண்டு இந்த டெக்னிக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாங்க. மேற்கொண்டு வந்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணி, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, கூகுள்ல ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் நல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.